அத்தியாயம் 11. கச்சா ஹேவன். வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. அட்லஸ் கூடாரத்தை விட்டு வெளியேறினார். இன்னும் தனது ஆடைகளை சரிசெய்து கொண்டார். அவனுடைய மனம் கேள்விகளால் சுழன்றது. மோர்கனா இன்னும் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தாள். அவர்கள் ஒரு போர்வையின் கீழ் இருந்தபோதிலும் முந்தைய இரவில் அவள் அணிந்திருந்ததை விட அவள் மிகவும் குறைவாக அணிந்திருந்தாள் என்ற உணர்வை அவனால் அசைக்க முடியவில்லை. மற்றும் அவர் முற்றிலும் நிர்வாணமாக எழுந்தார். நேற்றிரவு என்ன நடந்தது? அவன் கழுத்தை சரிபார்த்தான். புதிய கடி அடையாளங்கள் இல்லை. அவன் கைகளா? இயல்பானது. மாற்றத்திற்கான அறிகுறிகள் இல்லை. அவரது தோல் இன்னும் சூடாக இருந்தது, இன்னும் முழுமையாக மனிதனாக இருந்தது. அவர் தொண்டை மற்றும் மார்பை கூட உணர்ந்தார். அவரது உடல் நன்றாக இல்லை என்று குறிப்பிட்டார். இது நம்பமுடியாததாக உணர்ந்தது. நான் இந்த தீவை 100 முறை சுற்றி ஓட முடியும் என்று உணர்கிறேன், அவர் நினைத்தார். சக்தியின் வெடிப்பைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பின்னர் எச்சரிக்கையுடன் அவர் கீழே பார்த்தார். இது வழக்கத்தை விட அதிக பதற்றம். இல்லை, இது சாதாரணமானது, முற்றிலும் சாதாரணமானது. காலைதான். விசித்திரமாக எதுவும் இல்லை. இல்லை, நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? குழப்பமான எண்ணங்களை துடைக்க முயன்று வேகமாக தலையை ஆட்டினான். அட்லஸ் இரவை நினைவுபடுத்த முயன்றார். அவர் கூடாரத்திற்குள் நுழைந்தது நினைவுக்கு வந்தது. அவர் களைத்துப் போயிருந்தார். தூங்கச் சென்றார். அவர் மோர்கனாவை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று ஏன் தோன்றியது? அவர் உண்மையில் அதைச் செய்தாரா? தீவிரமாக. நான் மெத்தையில் அடித்த கணத்தில் சரிந்துவிட்டேன், இல்லையா? அவன் முகத்தை தேய்த்துக் கொண்டு தனக்குள் அமைதியாக முனகினான். என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அவர் அவளிடம் கேட்கவில்லை. ஆனால் இன்னும். அடடா! அவர் இறுதியாக தனது சுற்றுப்புறத்தை எடுத்தபோது அவரது குழப்பமான எண்ணங்கள் நிறுத்தப்பட்டன. நேற்று முடிவில்லாமல் பறந்து விரிந்திருந்த தரிச்சு மணல் நிலம் இல்லாமல் போனது. அதன் இடத்தில் மென்மையான துடிப்பான புல்கம்பளம் விரித்து காலை காற்றில் மெதுவாக அசைந்தது. அங்கும் இங்கும் பூக்கள் துளிர்விட்டன. சிறிய காட்டுப்பூக்கள் எதிர்பாராத வண்ணம் நிலத்தை வர்ணிக்கின்றன. என்ன? தீவின் கடைசியில் கரியன் மற்றும் எட்ரிக்கை காணும் வரை அட்லஸின் பார்வை அப்பகுதி முழுவதும் பரவியது. அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள்? அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அது கூட அருகில் காத்திருக்கும் உண்மையான ஆச்சரியத்துடன் ஒப்பிடவில்லை. அவரது கண்கள் முந்தைய நாள் அக்வா கிறிஸ்டல் வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தன. வறண்டு விரிசல் அடைந்திருந்த நிலம் இப்போது மாறிவிட்டது. ஒரு படிகத் தெளிவான குளம் காலையின் மென்மையான ஒளியில் மின்னியது. எட்ரிக் மற்றும் கரியன் பரந்த திருப்தியான புன்னகையுடன் நடந்தார்கள். என் ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு நிம்மதியான இரவு இருந்தது என்று நம்புகிறேன் என்று எட்ரிக் கண்ணியமான மகிழ்ச்சியுடன் கூறினார். அட்லஸ் திடீரென்று சந்தேகத்துடன் கண்களைச் சுருக்கினார். அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் ஏதாவது கேட்டீர்களா? எட்ரிக், அவர் மெதுவாக, என்னிடம் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் இந்த பகுதியைச் சுற்றி தோண்டி அதை ஒரு சரியான குளமாக வடிவமைத்தேன். கரியன் விரைவாக குறுக்கிட்டு அட்லஸ் முடிப்பதற்குள் பேசினார். ஆமாம். அட்லஸ் சற்று வேகமாக பதிலளித்தார், இன்னும் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ளவில்லை. அவர் குளத்தின் ஓரத்தில் குனிந்து கைகளில் கொஞ்சம் தண்ணீரை கவ்வினார். குளிர்ச்சியை அவன் முகத்தில் தெறித்த உடனே அவனை தாக்கியது. ஓ மை குட்னஸ்! இந்த தண்ணீர் மிகவும் புதியது, மிகவும் சுத்தமானது. அட்லஸ் தனது முகத்தில் மிருதுவான குளிர்ந்த நீரை ரசித்தபோது எட்ரிக் மற்றும் கரியனின் கவனம் மாறியதை அவர் கவனித்தார். அவர்களின் கண்கள் குளத்தின் மீது இல்லை. அவர்களின் பார்வையை தொடர்ந்து அட்லஸ் திரும்பினார். அங்கே அவள் இருந்தாள். மோர்கன்னா கூடாரத்தை விட்டு வெளியேறினார். மீண்டும் தனது நேர்த்தியான கருமையான கவுனை அணிந்திருந்தார். ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர்களின் திசையை சுருக்கமாக பார்த்ததால் அவளுடைய வெளிப்பாடு படிக்க முடியாததாக இருந்தது. ஒரு கையில் பான பாட்டிலையும் மறு கையில் சிற்றுண்டியையும் ஏந்தி முகாம் நாற்காலிகளில் ஒன்றிற்குச் சென்றாள். இரண்டாவது பார்வை கூட இல்லாமல் அவள் உட்கார்ந்து சாதாரணமாக சாப்பிடத் தொடங்கினாள். அது மற்றொரு சாதாரண காலையைப் போல தனது பாட்டிலிலிருந்து பருகினாள். அவளுக்கும் எதுவும் ஞாபகம் இல்லையா?
எதுவுமே நடக்காதது போல் ஏன் நடந்து கொள்கிறாள்? அவர் மேலும் அதில் தங்குவதற்கு முன் எட்ரிக் மீண்டும் பேசினார். அவரை தனது சுழலிலிருந்து வெளியே இழுத்தார். என் ஆண்டவரே, கோட்டை! அதன் பிறகுதான் அட்லஸ் கூடாரத்திற்கு பின்னால் இருந்த கட்டமைப்பை நோக்கி தனது கவனத்தை திருப்பினார். அவர் அதை முன்பே கவனித்திருந்தார், ஆனால் உண்மையில் விவரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது அவர் செய்தார். அவுட்போஸ்ட் கோட்டை பெருமையாகவும் அளவிலும் அடக்கமாகவும் ஆனால் முன்னிலையில் கட்டளையிடும் வகையில் நின்றது. அதன் உயரமான சுவர்கள் வழுவழுப்பான அடர் சாம்பல் கல்லால் கட்டப்பட்டிருந்தன. அவை கிட்டத்தட்ட புதிதாக செதுக்கப்பட்டன. ஒரு ஒற்றை திடமான காவற்கோபுரம் மையத்தில் உயர்ந்தது, ஒரு அமைதியான பாதுகாவலர் போல தீவை கண்டும் காணாதது. அட்லஸ் தனது காலடியில் எழுந்து முழு பார்வையையும் எடுத்துக்கொண்டார். அது பெரியதாக இல்லை இன்னும், ஆனால் அது உண்மையாக இருந்தது. திடமான. அது அவருடையது. நான் உள்ளே பார்க்க வேண்டும், அட்லஸ் கூறினார். எட்ரிக் மற்றும் கரியன் எதுவும் பேசாமல் பின்தொடர்ந்தனர். அவர் கோட்டை வாயில் வழியாக உள்ளே நுழைந்தார். ஒரு விசாலமான திறந்த முற்றத்தில் நுழைந்தார். பல நோக்கங்களுக்கு சேவை செய்யும் அளவுக்கு பெரியது. இது கூடாரங்களை வைத்திருக்கலாம், ஒரு பயிற்சி பகுதியாக மாறலாம், அல்லது சேமிப்பிற்காக மாற்றியமைக்கப்படலாம். இவை அனைத்தும் தடிமனான, உறுதியான கல் சுவர்களால் பாதுகாப்பாக மூடப்பட்டிருக்கும். ஒருபுறம் ஒரு முக்கிய அமைப்பு நின்றது. அதே வழுவழுப்பான அடர் சாம்பல் கல்லால் செய்யப்பட்ட 3 மாடி கட்டிடம். இது மிகவும் சுத்திகரிக்கப்பட்டதாகவும் நடைமுறை பயன்பாட்டிற்காக தெளிவாக வடிவமைக்கப்பட்டதாகவும் இருந்தது. அட்லஸ் ஒரு அறைக்குள் நுழைந்தார். உள்ளே எளிமையான ஆனால் செயல்பாட்டு அமைப்பில் பல நாற்காலிகள் மற்றும் மேசைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவர் மற்றொரு அறைக்கு சென்றார். மூலைகளில் நேர்த்தியாக அடுக்கப்பட்ட பல பெரிய மார்பகங்களை தவிர இது பெரும்பாலும் காலியாக இருந்தது. மை லார்ட், நாம் அந்த சரக்கு பெட்டிகளில் பொருட்களை சேமிக்க முடியும், எட்ரிக் அவருக்கு பின்னால் இருந்து விளக்கினார். அப்படியானால் கணினி மூலம் நான் அணுகக்கூடிய அதே சரக்குகளுடன் இவை இணைக்கப்பட்டுள்ளனவா? அட்லஸ் மார்பில் ஒன்றில் விரல்களை நீட்டி கேட்டார். கரெக்ட் மை லார்ட். அவற்றில் வைக்கப்பட்டுள்ள எதுவும் உங்கள் சிஸ்டம் ஸ்டோரேஜுடன் பகிரப்படும். அட்லஸ் தலையசைத்து ஆமோதித்துவிட்டு படிக்கட்டுகளில் ஏறி 2வது மாடிக்கு சென்றார். அடுத்த அறை ஒரு கட்டுப்பாட்டு மையமாக தோன்றியது. இறுதியாக அவர் குறுகிய படிக்கட்டுகளில் இருந்து காவற்கோபுரத்தின் உச்சிக்கு ஏறினார். அந்த காட்சி அவன் மூச்சை இழுத்தது. மேலே இருந்து அவர் முழு தீவையும் பார்க்க முடிந்தது. துடிப்பான பசுமையான வயல்வெளிகள், பளபளக்கும் குளம், மையத்திற்கு அருகிலுள்ள கூடாரம் மற்றும் மோர்கன்னா அமைதியாக அமர்ந்திருந்தார். குறிப்பிடத்தக்கது, அவர் முணுமுணுத்தார். ஆனால் அட்லஸின் மனதில் இன்னும் ஏதோ எழுப்பு இருந்தது. அவர் விழித்த பிறகு பெற்ற சிஸ்டம் அறிவிப்புகளை அவர் சரிபார்க்கவில்லை. நடந்த அனைத்தையும் குழப்பம், மோர்கன்னா, கோட்டை அவரை கடந்து சென்றது. இப்போது காவற்கோபுரத்தின் உச்சியில் நின்று காற்று அவனை தாண்டிச் சென்றது. அவர் கணினி மெனுவை திறந்து பேக்லாக் வழியாக ஸ்க்ரோல் செய்யத் தொடங்கினார். வாழ்த்துக்கள், கோட்டையின் நிலை 1 வெற்றிகரமாக கட்டப்பட்டது. நீங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், குடியிருப்பு குடிசைகள். நீங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், டெலிபோர்டேஷன் பேட். நீங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், லம்பர் மில். புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், குவாரி. நீங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், மனாவெல். நீங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், பயிற்சி மைதானம். நீங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை திறந்துள்ளீர்கள், கருப்பர் பட்டறை. இறுதியாக அவர் இப்போது பல கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். அவரது குழுவை ஆதரிக்கக்கூடிய உண்மையான வசதிகள், அவர்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துதல் மற்றும் இந்த மிதக்கும் தீவை உண்மையானதாக மாற்றலாம். மேலும் முக்கியமாக, அவர் இறுதியாக சரியான வீட்டை உருவாக்க முடியும். இனி கூடாரங்களில் அல்லது தற்காலிக தங்குமிடங்களில் தூங்க வேண்டாம். புதிய பணி, உங்கள் தீவுக்கு ஒரு பெயரை ஒதுக்கவும். புதிய பணி, உங்கள் ஆடைகளை வடிவமைக்கவும். புதிய பணி, உங்கள் சின்னத்தை வடிவமைக்கவும். நீங்கள் 10 தனிமக்கற்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 500 ஆர்கேன் ஷார்ட்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 500 தங்கம் பெற்றுள்ளீர்கள். பின்னர் மிக முக்கியமானவை தோன்றின.
நீங்கள் தீவு மேலாண்மை அம்சத்தை திறந்துவிட்டீர்கள். சில தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் உங்கள் தீவை மேலும் மேம்படுத்தலாம் மற்றும் விரிவாக்கலாம். நீங்கள் ஆதாரங்களை கண்டறிதல் ஸ்கேனரை திறந்துவிட்டீர்கள். அட்லஸ் அறிவிப்புகளை ஒவ்வொன்றாக படிக்கிறது. இது நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது, ஆனால் அவர் அதை ஒரு சில முக்கிய அம்சங்களாக சுருக்கிக் கொண்டார். பல புதிய கட்டமைப்புகள் கட்ட தயாராக உள்ளன. தீவுக்கு பெயரிடுதல், அவற்றின் உடைகள் மற்றும் சின்னத்தை வடிவமைத்தல் போன்ற சில பணிகள் மற்றும் சில அழகான தாராளமான வள போனஸ்கள். கமுக்கமான ஷார்ட்ஸ், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அவருக்கு இன்னும் தெரியவில்லை. மற்றும் 500 தங்கம், இங்கு அதன் மதிப்பு எவ்வளவு என்று அவருக்கு தெரியாது. பின்னர் பெரிய அம்சங்கள், தீவு மேலாண்மை மற்றும் வள கண்டறிதல் ஸ்கேனர் இருந்தன. நான் அவற்றை பின்னர் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் முதலில் அவருக்கு மிகவும் அழுத்தமான பணி இருந்தது. பெயர். அவர் கணினி இடைமுகத்தை மீண்டும் வரவழைத்தார். ஒரு வெற்று உள்ளீட்டு புலம் இந்த இடத்தை வரையறுப்பதற்காக காத்திருந்தது. அவன் மனம்தான் இதுவரை பெற்ற எல்லாவற்றின் இயல்புக்கும் திரும்பிச் சென்றது. எல்லாவற்றின் இதயத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. கச்சா. சிறிது நேர யோசனைக்குப் பிறகு அவர் அதை தட்டச்சு செய்தார். வாழ்த்துக்கள், உங்கள் மிதக்கும் தீவு கச்சா ஹேவன் என்று பெயரிட்டுள்ளீர்கள். தடிமனான எழுத்துக்களில் அறிவிப்பு வந்தவுடன் அவன் முகத்தில் திருப்தியான புன்னகை பரவியது. அருகில் எட்ரிக் மற்றும் கரியன் இருவரும் அவரது முகபாவத்தில் மாற்றத்தை கவனித்தனர். மை லார்ட், இது ஒரு தனித்துவமான பெயர், எட்ரிக் கூறினார். இது எங்கள் மிதக்கும் தீவின் தனித்துவமான தன்மையை நேரடியாக பிரதிபலிக்கிறது. நான் இந்த யோசனையை விரும்புகிறேன். கரியன் கண் சிமிட்டினான், தெளிவாக குழப்பமடைந்தான். எனக்கு இந்த வார்த்தை பரிச்சயமில்லை. கச்சா. எட்ரிக் சிரித்துக்கொண்டே அவனை ஓரமாக பார்த்தான். உங்கள் உலகம் நம்பமுடியாத அளவிற்கு சலிப்பாக இருக்க வேண்டும். கச்சா என்றால் என்னவென்று கூட தெரியாத இடம் எது? அட்லஸ் சிரித்தான். கவலைப்படாதே கரியன், நீ சீக்கிரம் பிடிப்பாய். ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வேலை இருக்கிறது. எங்கள் அணி உடையையும் தீவின் சின்னத்தையும் வடிவமைக்க எனக்கு உதவுங்கள்.